5.2ல 5th சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஷோ தட் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் டேக்கன் இன் ஆர்டர் ஃபார்ம் த வெர்டிசஸ் ஆஃப் எ parallelogram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ ஒன்று, பி, சி, டி. இப்போ ஏ வந்து -3 1, பி வந்து -6 -7, சி வந்து 3 -9, டி வந்து 6 -1. சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கோங்க. parallelogram டயக்ராம் போட்டுக்கோங்க. அப்போ இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துக்கலாமா? இதுக்கு கண்டிஷன் என்ன கரெக்டாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆப்போசிட் சைட் ஷுட் பி ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது வந்து parallelogram அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் அப்படின்னா ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கணும், ஏடியும் பிசியும் ஈக்குவலாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு parallelogram அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வரிசையை கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஏயும் பியும், அடுத்து பியும் சியும் டியும் ஏயும் கண்டுபிடிப்போம். இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக வரணும், இந்த சைடும் வந்து ஈக்குவலாக வரணும். அதுதான் மெயின் கண்டிஷன். இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். ஏபி வந்து -3 1, இன்னொன்று 6 7, -6 -7. ஃபார்முலா எழுதியிருக்கேன். x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து போன சம் மாதிரி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ ரூட் ஆஃப் -6 -3 the whole square plus y2 - y1 என்னது -7 -1 the whole square. இப்போ -6 மைனஸ் இன்டு மைனஸ் என்னது +3 the whole square plus இது வந்து என்ன வரும் -8 the whole square. இப்போது -6ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் -3 the whole square plus 8 square வந்து என்னது 64, 3 square வந்து என்னது 9 plus இது வந்து என்னது 64. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 73. அப்போ ஏபியோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு 73, √73. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து என்ன பிசி. பிசி வந்து -6 -7, இன்னொன்று வந்து 3 -9. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பாருங்கள். x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x2ஓட வேல்யூ வந்து என்னது 3 -x1ஓட வேல்யூ -6 the whole square plus y2ஓட வேல்யூ -9 y1ஓட வேல்யூ என்னது -7 the whole square. இப்போ 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது +6 the whole square -9, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது +7 the whole square. 3யும் 6ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 9 the whole square plus இது பண்ணிங்கன்னா என்ன வரும் -2 the whole square. 9 ஸ்கொயர்னால் என்ன வரும் 81 plus 2 ஸ்கொயர் வந்து என்னது 4. இப்போ 81ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 85. பிசியோட வேல்யூ வந்து என்னது √85. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது சிடி. நம்ம சிடி கண்டுபிடிக்க போகிறோம். சிடி வந்து 3 -9, டி வந்து 6 -1. ஃபார்முலா என்னது x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 - x1 வந்து 3 the whole square, y2 வந்து என்னது -1 y1 வந்து என்னது -9 the whole square. 6ஐயும் 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 the whole square plus -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது +9 the whole square. இப்போ 3 the whole square. இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8. ஸோ 8 the whole square. அப்போ 3 ஸ்கொயர் என்னது 9, 8 ஸ்கொயர் 64, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 73. இப்போ ஏபியும் உங்களுக்கு √73 தான் வந்துச்சு. அப்போ ஒரு சைடு வந்து ஈக்குவலாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? சிடிக்கு அடுத்து டிஏ கண்டுபிடிக்கணும். டிஏ வந்து 6, இன்னொன்று -1, ஏ வந்து என்னது -3, இன்னொன்று 1. டியோடது வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லேருந்து x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. x2ஓட வேல்யூ என்னது x1 y1, x2ஓட வேல்யூ -3 x1ஓட வேல்யூ 6 the whole square, y2ஓட வேல்யூ 1 y1ஓட வேல்யூ -1 the whole square. அப்போ -3 -6 என்ன வரும் சைன் சேமாக இருந்தால் ஆட் தான் பண்ணணும். அப்போ -9 the whole square ப்ளஸ் இதை ஆட் பண்ணிங்க 1 + 1 the whole square. 9 ஸ்கொயர் வந்து என்னது 81 ப்ளஸ் இது வந்து என்னது 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4, 81 + 4 என்னது 85. இப்போ உங்களுக்கு ஏபியும் சிடியும் என்ன கிடச்சிருக்கு √73 கிடச்சிருக்கு. அடுத்து பிசியும் டிஏயும் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு
ரூட் 85. அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்துச்சா? அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஹென்ஸ் ஏபிசிடி இஸ் ஏ parallelogram அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிள். கண்டிஷன் வந்து என்னது, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தாலே இது என்னது parallelogram ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதை பாக்ஸ் போட்டு எழுதுங்க. இவ்வளோதான் அந்த சம். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.